ஹாய் மக்களே, வணக்கம். இன்றைக்கி சேமியா வச்சு ஒரு கேசரி பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். நான் இந்த கப்பில் 2 கப்பு சேமியா எடுத்திருக்கேன். இதை நல்லா நெய் ஊற்றி வறுத்துடலாம். ஃபஸ்ட்டு கடாயில் போட்டு நல்லா வறுத்துடலாம். நெய்யை ஊற்றி நல்லா வறுத்தாச்சு. நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவு தான் ஊற்றினேன் நெய். நல்லா இந்த மாதிரி ப்ரௌனாக வர அளவுக்கு நல்லா சூப்பராக வறுத்துக்குங்க. சேமியா நல்லா வறுத்தாச்சுங்க. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அதே பேனில் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். நான் முந்திரி போட போகிறதில்ல. இன்றைக்கி பாதாமும் கிஸ்மிஸ் பழமும் போடுறேன். இதையும் நல்லா வறுத்து எடுத்துப்போம். இது மாதுளை விதை இதுவும் கிடைக்கும் டிபார்ட்மெண்ட்டில். இதையும் சேர்த்து வறுத்துடலாம். வறுத்து எடுத்துக்கிட்ட ஒரு தட்டில் அதில் இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிட்டேன். இப்போ தண்ணி 2 டம்ளர் சேமியாவுக்கு 4 டம்ளர் தண்ணி வைப்போம். ரெண்டு 4 டம்ளர் ஊற்றியாச்சுங்க. இதிலே ஏலக்காய் போட்டுக்கலாம். தண்ணி கொதிக்கிட்டோம். ஒரே ஒரு பிஞ்ச் அளவு உப்பு போட்டுப்போம். நம்ம சேமியாவை நல்லா வறுத்தாலுமே ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் கிடைக்குங்க. இதுவே போதும். நம்ம கேசரி பண்ணுறோன்ற பேரில் எந்த கலரும் ஆட் பண்ண வேணாம். நம்ம நேச்சுரலாகவே சாப்பிடுவோம். இது கப்பில் தலை தட்டி தாங்க எடுத்தேன். ரெண்டுத்தையும் நம்ம எடை போட்டு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 350 கிராம் அப்படி தான் வரும். மொத்தமே எடை 350 கிராம் தான் இருக்கும். இதுக்கு ஒரு கால் கிலோ பிடிக்கும் இந்த கப்பு. 1/4 கிலோக்கும் கொஞ்சம் கூட பிடிக்கும். இதில் ஒரு கப் அளவு எடுத்திருக்கேன். இதில் 2 கப்பு தலை தட்டி எடுத்தேன். நான் இன்றைக்கி இனிப்பு கொஞ்சம் கம்மியாக தான் போட போகிறேன். உங்களுக்கு இனிப்பு தூக்கலாக இருந்துச்சுன்னா கூட ஒரு 1/2 கப்பு போட்டுக்குங்க. தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம இந்த சேமியா எடுத்து போட்டுக்கலாம். அப்படியே கிண்டி விட்டுடலாம். தண்ணி அளவு கரெக்டாக இருக்குங்க. கரெக்டாக நான் 3.25 ஊற்றிருக்கேன். 4 கப்புனா கோபுரமாக எடுக்கல. நான் சேமியா கொஞ்சம் தலை தட்டி எடுத்ததுனால 3 கப்பும் ஒரு 3/4 கப்பும் ஊற்றிருக்கேன். கரெக்டான அளவாக இருக்கும் இது. இதை அப்படியே கொதிக்கட்டும். சேமியா நல்லா வறுத்ததுனால உடனே ரெடி ஆகிடுங்க. போட்ட உடனே நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள். இப்போ இது நல்லா வெந்து மேலே எலும்போம். நான் எந்த நேரம் டம் மாதிரி போடணுன்னு சொல்கிறேன். அப்படியே ஒரு 2 நிமிஷம் விட்டுருவோம். ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக குங்குமப்பூ எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் ஊறட்டங்க. சேமியா கிண்டி விட்டுடலாம். இந்த குங்குமப்பூ இதில் ஊற்றிடலாம். ஒட்டிக்கிச்சு. இருந்துச்சுன்னா போடுங்க, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது ஒரு லைட்டாக ஒரு எல்லோ கலர் கிடைக்கும். இப்போ அப்படியே ஒரு கிண்ணம் மாதிரி போட்டு மூடிடலாம். அப்படியே டம்மில் மூடிட்டு தீயை குறைச்சி வச்சுருவோம். வேறு தட்டு போட்டுடலாம். அப்படியே ஒரு 3 நிமிஷம் விட்டுடலாம். திறந்து பார்த்துடலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. சேமியா நல்லா வந்துருச்சு. இப்போ சர்க்கரையை போட்டுக்கலாம். சேமியா வேகிறதுக்கு முன்னே சர்க்கரை போடாதீங்க, அப்புறம் பாயாசம் மாதிரி ஆகிடும். நல்லா கிண்டி விட்டுடலாம். சர்க்கரை கொஞ்ச நேரம் நல்லா கரையட்டும்.
கொஞ்ச நேரம் தட்டு போட்டு மூடிடலாம். மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்ப்போம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த குங்குமம் பூ போட்டதுனால இந்த கலரில் வந்திருக்குங்க. போட்டுடலாம். அவ்வளோதான், சேமியா கேசரி ரெடி. இது கொஞ்சம் ஜூஸியாகவே தாங்க இருக்கும். ஆனால் ஆறின பிறகு நல்லா இதுவாகிடும். ஆனால் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு சாயந்தரம் வரலாம் ஆனாலும் இது அப்படியே ட்ரை ஆகாமல் நல்லா ஒரு ஜூஸியாகவே இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ மக்களே. இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர்.